ஒரு நாட்டின் தலைவன் எவ்வளோ திறமை வாய்ந்தவனாக இருந்தாலும் போர் நடக்கிறப்ப அந்த இராணுவத்தை வழி நடத்துகிற இராணுவ தளபதி திறமை வாய்ந்தவனாக இருக்கணுங்கிறது ரொம்ப முக்கியம். நம்ம மைன்ஸில் எவ்வளவு திறமையான அஃபிஷியல்ஸ் இருந்தாலும் மைனிங் ஆக்டிவிட்டி நடக்கிற இடத்துல வெயிலையும் மழையும் பொருட்படுத்தாமல் வேலை செய்கிற மைன்ஸ் ஃபோர்மேன் திறமையானவங்களாக இருக்கணுங்கிறது ரொம்ப முக்கியம். வெல்கம் டு சுரங்க ஒளி. பேசிக்கொண்டிருப்பது நான் உங்கள் யாத்ரா. ஃபோர்மேன் அப்படின்னு நம்ம கூகுளில் சர்ச் பண்ணுறப்ப ஃபோர்னா பிளேஸ்ட் இன் ஃப்ரண்ட், மேன்னா மனிதன். அதாவது நம்ம மைனிங் கான்டெக்ஸ்டில் மைனிங் ஆக்டிவிட்டியை முன் நின்று வழி நடத்துவாங்க அப்படிங்கிற அர்த்தம் நமக்கு இங்கே தெரிய வருது. அப்படி மைனிங் ஆக்டிவிட்டியை முன்னின்று நடத்துகிற மைன்ஸ் ஃபோர்மேனோட டியூட்டிஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் என்னென்னு சொல்லி மைன்ஸ் ரெகுலேஷனில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். மைன்ஸ் ஃபோர்மேன்கிறவர் தன்னுடைய சுப்பீரியர் அஃபிஷியல்ஸான மேனேஜருக்கும் அசிஸ்டன்ட் மேனேஜருக்கும் ஆணைக்கு உட்பட்டு தனக்குன்னு மைன்ஸில் ஒதுக்கப்பட்ட இடத்துக்கு அவர் தான் சார்ஜ், அவர் தான் கண்ட்ரோல், அவர் தான் ரெஸ்பான்சிபிள். மைன்ஸ் ஃபோர்மேன் தனக்குன்னு ஒதுக்கப்பட்ட இடத்துல தனக்கு கீழே வேலை பார்க்குற சப்பார்டினேட் அஃபிஷியல்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் மைனிங் மேட், இவங்கெல்லாம் தங்களுடைய டியூட்டியை ப்ராப்பர் மேனரில் பண்ணுறாங்களா அப்படிங்கிறத அவர் என்ஷூர் பண்ணிக்கணும். அது மட்டும் இல்லாமல் தன்னுடைய இடத்துல மைனிங் ஆப்ரேஷன்ஸ் மைன்ஸ் சட்ட விதிகளுக்கு உட்பட்டு கரெக்டாக நடக்குதா அப்படிங்கிறதையும் என்ஷூர் பண்ணிக்கணும். மைன்ஸ் ரெகுலேஷன் படி மைன்ஸ் ஃபோர்மேனுக்கு அவர் வேலை பார்க்குற இடத்தோட ட்ரேசிங் ஷீட்டை மைன்ஸ் மேனேஜர் கொடுக்கணும் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. அப்போ மைன்ஸ் ஃபோர்மேன் தனக்குன்னு கொடுக்கப்பட்ட ட்ரேசிங் ஷீட்டை அவர் எப்போவுமே வேலை பார்க்குறப்ப கையில் வச்சுருக்கணும். அது அப்டேட்டாக இருக்காங்கிறதையும் அவர் என்ஷூர் பண்ணிக்கணும். மைன்ஸ் ஃபோர்மேன் தன்னுடைய நேரத்தை தனக்குன்னு ஒதுக்கப்பட்ட இடத்த இன்ஸ்பெக்ஷன் பண்ணுறதுக்கு, அங்கே நடக்கிற ஒர்க் பிளேஸை விசிட் பண்ணுறதுக்கு தான் பயன்படுத்தணும் அப்படின்னு குறிப்பிட்றாங்க. எக்காரணத்தை கொண்டும் தன்னுடைய இடத்துலேருந்து அவர் விலகக்கூடாது அப்படின்னும் ஸ்பெசிஃபிக்காக மென்ஷன் பண்ணுறாங்க. மைன்ஸ் ஃபோர்மேன் தன்னுடைய இடத்துலேருந்து விலகிக்கலாம் எப்போனா அவர் தன்னுடைய இன்ஸ்பெக்ஷனை அவர் சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்கு முடிச்சாச்சுன்னா, இல்லை மைன்ஸ் மேனேஜர் வேறு ஏதாவது டியூட்டி கொடுத்துருக்காங்கன்னா, இல்லை அவரை ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு ஒரு காம்பிடன்ட் பர்சன் வந்திருக்காங்கன்னா அவர் தன்னுடைய இடத்துலேருந்து விலகிக்கலாம். மைன்ஸ் ஃபோர்மேன் இன்ஸ்பெக்ஷன் பண்ணுறப்ப குறிப்பாக ஒரு ஓப்பன் கேஸ்ட் மைன்ஸில் அவர் என்னென்னலாம் என்ஷூர் பண்ணணும் அப்படின்னு சொல்லி மைன்ஸ் ரெகுலேஷனில் ஸ்பெசிஃபிக்காக குறிப்பிட்டிருக்காங்க. அதை நான் உங்களுக்கு இங்கே உங்களை ஒரு ஃபோர்மேனாக அஷ்யூம் பண்ண சொல்லிவிட்டு அதை நான் ஈஸியாக உங்களுக்கு இப்போ சொல்ல போகிறேன். இப்போ நீங்கள் தான் உங்கள் மைன்ஸோட ஃபோர்மேன். இப்போ டியூட்டிக்கு வந்துட்டீங்க. டியூட்டிக்கு உள்ளே போகிறதுக்கு முன்னாடி மைன்ஸ் அப்படியே ஓரிவாக மேலே பார்க்குறீங்க. ஃபஸ்ட்டு உங்கள் கண்ணுக்கு தென்படுறது மைன்ஸோட பெஞ்சஸ். அந்த பெஞ்சஸோட சைட்ஸ் எல்லாம் ப்ராப்பராக க்ளோஸ் பண்ணியிருக்கோமா, பெஞ்சஸ் ஸ்டேபிளாக இருக்கா அப்படிங்கிறத என்ஷூர் பண்ணிக்கிங்க. நீங்கள் இப்போ மைன்ஸுக்கு உள்ளே போகிறீங்க. உள்ளே போகிறதுக்கு ஹால் ரோட்ஸில் தான் போவீங்க. அப்போ அந்த ஹால் ரோட்ஸ் ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணியிருக்கோமா, அந்த ஹால் ரோட்ஸ்னால் ஜென்ரேட் ஆகிற டஸ்ட்டை நம்ம கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு மெஷர்ஸ் எடுத்துருக்கோமா அப்படிங்கிறத என்ஷூர் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ஒர்க் பிளேஸுக்கு போயிட்டோம். ஒர்க் பிளேஸில் இருக்கிற மெஷினரிலாம் சேஃபாகவும் செக்யூராகவும் ஆப்ரேட் பண்ணுறாங்களா அப்படிங்கிறத நீங்கள் இன்ஸ்பெக்ஷன் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் அங்கே வேலை பார்க்குற மெஷின்ஸ், அதுக்கப்புறம் மென், அவங்கெல்லாம் ஓவர் க்ரௌடாக இல்லாமல் எல்லாம் சேஃபான டிஸ்டன்ஸ்லேருந்து வேலை பார்க்குறாங்களா அப்படிங்கிறதையும் நீங்கள் என்ஷூர் பண்ணிக்கணும். இப்போ நம்ம மெட்டீரியலை பிளாஸ்ட் பண்ணுறோம். அப்போ பிளாஸ்டிங்க்கு ப்ராப்பர் ப்ரிகாஷன் இருக்கா அப்படிங்கிறத நீங்கள் என்ஷூர் பண்ணிக்கணும். மினரல்ஸை நம்ம க்ரஷிங்க்கோ இல்லை பெனிஃபிஷனுக்கோ அனுப்புவோம். இப்போ ரிஜெக்ட் மெட்டீரியல் நம்ம எங்கே அனுப்புவோம்? ரிஜெக்ட் மெட்டீரியல் டம்புக்கு அனுப்புவோம். அப்போ நம்ம மைன்ஸோட டம்ப் ப்ராப்பராக ஸ்டேபிளாக இருக்கா அப்படிங்கிறதையும் நீங்கள் என்ஷூர் பண்ணிக்கணும். நைட் டயத்தில் உங்களுடைய மைன்ஸ் ஆப்ரேஷன் இருந்ததுன்னா நம்ம மைன்ஸுக்கு அடிக்குவேட் லைட்னிங் ஃபெசிலிட்டி கொடுத்துருக்காங்கம்மா அப்படிங்கிறது நீங்கள் என்ஷூர் பண்ணிக்கணும். மைன்ஸ் ஃபோர்மேன் 2 இடத்துல அவர் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்னென்னா, தன்னுடைய இடத்துல தன்னுடைய சப்பார்டினேட் அஃபிஷியல்ஸ்
சட்டத்துக்கு புறம்பாக செயல்படுறாங்க இல்லை சேஃப்டி இல்லாமல் வேலை செய்கிறாங்கன்னா உடனடியாக அந்த பர்சனை தன்னுடைய இடத்துலேருந்து ஒரு வெளியில் அனுப்பிச்சிடணும். எதனால் அனுப்புனாருங்கிற ரிப்போர்ட்டை மைன்ஸ் மேனேஜருக்கு எழுத்துப்பூர்வமாக அவர் கொடுக்கணும். செகண்ட் பாயிண்ட் என்னென்னா, தன்னுடைய இடத்துல ஏதோ டேஞ்சர் அப்படின்னு அவருக்கு பார்வைக்கு வருதுன்னா உடனடியாக ஆக்ஷன் எடுக்கணும். இல்லை அது கைமீறி போயிட்டுருக்குன்னா உடனடியாக அந்த இடத்த எல்லாரையும் அப்ரூவ் படுத்திட்டு அதை ஃபென்ஸ் ஆஃப் பண்ணிடணும் அப்படின்னு குறிப்பிடுறாங்க. இது வரைக்கும் நம்ம மைன்ஸ் ஃபோர்மனோட டியூட்டிஸ்லாம் பற்றி பார்த்துட்டோம். அவர் ஷிஃப்ட்டு முடிகிறப்ப என்னென்ன பண்ணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்கன்னா, உங்களுடைய மைன்ஸ் கண்டினியூஸ் ஆப்ரேஷனில் இருந்ததுன்னா மைன்ஸ் ஃபோர்மன் தன்னுடைய ஷிஃப்ட்டு முடிஞ்ச உடனே அடுத்த ஷிஃப்ட்டு வரவங்களுக்கு தன்னுடைய இடம் சம்மந்தப்பட்ட இல்லை பர்சன் சம்மந்தப்பட்ட சேஃப்டி சம்மந்தமாக ஏதாவது விஷயம் சொல்ல வேண்டி இருந்ததுன்னா அதை அந்த அஃபிஷியல்ஸ்க்கு சொல்லணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஷிஃப்ட்டு முடிஞ்ச உடனே ஒரு பவுண்ட் பேஜ்டு புக்கில் தன்னுடைய வேலை சம்மந்தப்பட்ட, அதாவது ஒர்க்கிங் ஆஃப் த மைண்ட், சேஃப்டி அண்ட் டிசிப்ளின் ஆஃப் த பர்சன், இது சம்மந்தமாக எதே விஷயங்கள் இருந்ததுன்னா அதையும் அந்த புக்கில் நோட் பண்ணணும் அப்படின்னு குறிப்பிடுறாங்க. மைன்ஸ் ஃபோர்மேன் தன்னுடைய இடத்துக்கும் அங்கே வேலை பார்க்குற பர்சன்ஸுக்கும் சேஃப்டியாகவும் டிசிப்ளினாகவும் இருக்கிறதுக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் இருக்கா அப்படிங்கிறத ஒரு என்ஷூர் பண்ணிக்கணும். குறிப்பாக தன்னுடைய சுப்பீரியர் அஃபிஷியல்ஸான மேனேஜருக்கும் அசிஸ்டன்ட் மேனேஜருக்கும் அவங்க ஆணைக்கு உட்பட்டு அவர் இந்த ரெகுலேஷனை எவ்வளோ பெஸ்ட்டுக்கு அவர் யூஸ் பண்ண முடியுமோ யூஸ் பண்ணலாம் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. இப்போ நம்ம ஒரு ஓவர்வியூ பார்த்தோம்னா, டியூட்டிஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் ஆஃப் மைன்ஸ் ஃபோர்மேன். மைன்ஸ் ஃபோர்மேன் தன்னுடைய சுப்பீரியர் அஃபிஷியல்ஸோட ஆணைக்கு உட்பட்டு அவர் தான் தனக்கு ஒதுக்கப்பட்ட இடத்துக்கு ரெஸ்பான்சிபிள், சார்ஜ், கண்ட்ரோல். மைன்ஸ் ஃபோர்மேன் தன்னுடைய இடத்துல தன்னுடைய சப்பார்டினேட் அஃபிஷியல்ஸ் தன்னுடைய மைனிங் மெஷினரி, மைனிங் ஆப்ரேஷன் சட்டத்துக்கு உட்பட்டு ப்ராப்பராக நடக்குதா அப்படிங்கிறத என்ஷூர் பண்ணிக்கங்க. தன்னுடைய இடத்தோட ட்ரேசிங் ஷீட்டை அப்டேட்டடாக எப்பவும் கையில் வச்சுருக்கணும். நேரத்தை இன்ஸ்பெக்ஷன் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணிக்கணும். தன்னுடைய இடத்த விட்டு விலகக்கூடாது. விலகிக்கலாம் எப்போன்னா இன்ஸ்பெக்ஷன் கம்ப்ளீட் பண்ணியாச்சுன்னா, இல்லை மைன்ஸ் மேனேஜர் வேறு ஏதாவது டியூட்டி கொடுத்துருக்காங்கன்னா, இல்லை தன்னை ரீப்ளேஸ் பண்ண ஒரு டியூலி அப்பாயிண்டட் பர்சன் வந்திருக்காங்கன்னா. ஒரு ஓப்பன் கேஸ்ட் மைன்ஸில் என்னென்ன என்ஷூர் பண்ணணும்? பெஞ்சஸோட சைடு க்ளோஸ் ஆகிருக்கா, பெஞ்சஸ் ஸ்டேபிளாக இருக்கா, ஹால் ரோட்ஸ் ப்ராப்பராக இருக்கா, டஸ்ட்டை கண்ட்ரோல் பண்ணியிருக்கோமா, ஒர்க் பிளேஸில் மிஷினரி சேஃபாக இருக்கா, ஓவர் க்ரௌடிங் இல்லாமல் இருக்கா, பிளாஸ்டிங் அப்போ ப்ராப்பர் ப்ரிகாஷன் மெயின்டைன் பண்ணுறோமா, டம்பை ப்ராப்பராக ஸ்டேபிளாக இருக்கா, ப்ராப்பர் லைட்டிங் ஃபெசிலிட்டி இருக்கா, இதை நீங்கள் என்ஷூர் பண்ணிக்கணும். 2 விஷயத்தை முக்கியமாக ஞாபகம் வச்சுக்கணும். சட்டத்துக்கு புறம்பாக செயல்பட்டாங்கன்னா வெளியில் அமுச்சிடணும், மேனேஜருக்கு இன்ஃபார்ம் பண்ணணும். சப்போஸ் எதாவது டேஞ்சர் வந்ததுன்னா அந்த இடத்த ஃபென்ஸ் ஆஃப் பண்ணிடணும். ஷிஃப்ட்டு ரிலீவ் ஆகிறப்ப தன்னை சக்சீட் பண்ணுற பர்சனுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுக்கணும். தன்னுடைய ஷிஃப்ட் பர்ஃபார்மன்ஸை ஒரு பவுண்ட் பேஜ் புக்கில் மெயின்டைன் பண்ணணும்.